அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். திருக்குர்ஆன் 2:31. வருஷம் இதே போல வெக்கேஷனுக்கு இதே ஊருக்கு உங்க வீட்டுக்கு தான் தாத்தா வருவோம். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு தாத்தா. இன்ஷா அல்லாஹ், கட்டாயம் வாங்க வாங்க போவோம். அதோ தெரியுதே, அதுதான் நம்ம வீடு. தாத்தா, இந்த அழகான காட்டை நீங்க தான் உருவாக்குறீங்களா? நான் உருவாக்கினேன்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்லணும்னா திருக்குர்ஆன்ல இருக்கிற ஒரு வசனம்தான் இந்த காடா உருவாகி இருக்கு. நீங்க சொல்றது புரியல தாத்தா. நான் புரியும்படி சொல்றேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைப்பகுதி இதை விட அழகா இருக்கும். இங்க அபூர்வமான தேக்கு சந்தன மரம் எல்லாம் வளர்ந்து ஒரு அழகிய அடர்ந்த காடா இது இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் மலை மேல இருந்த மரங்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டு தீ அப்படியே வேகமா கீழே வர பரவி இந்த பகுதி காடு முழுசும் தீக்கிரையாயிடுச்சு. அதனால அடுத்து இந்த காட்டுல மழையே பெய்யல. எங்க அப்பா இந்த மலைப்பகுதியில அப்போ விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மழை பெய்யாததால விவசாயம் நசிஞ்சு போச்சு. அப்ப நான் விளையாட்டு பிள்ளையா இருப்பேன். எனக்கு படிப்பும் வராது. அப்போ ஒரு நாள் எங்க அப்பா என்னைய டேய் போக்கிரி பயல இங்க வாடான்னு கூப்பிட்டாரு. செல்லம், எங்க அப்பா கோபப்பட்டதுல நியாயம் இருக்கு. நான் உன் வயசுல அதிகம் சேட்டை செய்வேன். மரத்துல ஏறி விளையாடி கீழே குதிச்சு உடம்புல அடிபடாத இடமே இருக்காது. அதனால எங்க அப்பா என்ன போக்கிரி பயலேன்னு தான் கூப்பிடுவாரு. இஸ்மாயில், காடு அழிஞ்சிருச்சு, அதனால மழை இல்ல. இப்ப நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்துருச்சு. இதெல்லாம் உனக்கு தெரியல. நீ எந்த கவலையும் இல்லாம இருக்க. இல்லப்பா, எனக்கும் கவலையா தான் இருக்கு. காடு எரிஞ்சதுனால நான் வளர்த்த பறவை எல்லாம் பறந்து போயிடுச்சு. மழை இல்லாததால குளத்துல நான் வளர்த்த மீனெல்லாம் செத்து போயிடுச்சு. தம்பி, நீ கவலைப்படாத. நமக்கு அல்லாஹ் இருக்கான். நீ மட்டும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா மறுபடியும் இந்த இடத்தை அடர்ந்த காடா மாத்தலாம். என்னப்பா சொல்றீங்க? என்னால மறுபடியும் இந்த கரட்டு காட்டை அடர்ந்த காடா மாத்த முடியுமா? கட்டாய முடியும். அதுக்கு நீ கொஞ்சம் சிரமம் எடுத்து விவசாய கல்வி படிக்கணும். ஏன்பா, எனக்கு படிப்பே வராது. அதுலயும் பயோமேக்ஸ் எடுத்தாதான் விவசாய கல்லூரியில இடம் கிடைக்கும். நான் படிக்க சான்ஸே இல்லப்பா. அந்த நேரம் எங்க அப்பா நம்பிக்கையை நீ இழக்காதே அப்படிங்கிற ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து விளக்குனாரு. அந்த வசனம் கொடுத்த நம்பிக்கை தான் இப்போ இந்த காடா உருவாகி இருக்கு. திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல இருக்கிற 31ஆம் வசனம்தான் அது. அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். போதும், இந்த ஒரு வரிதான் இந்த அடர்ந்த காடா உருவாகி இருக்கு. அல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்த இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்களோட தந்தையா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சான். படைக்கும் போதே அவருக்கு எல்லா பெயர்களையும் கத்து கொடுத்துட்டான். அதனால உன்னோட மூளையில என்னோட மூளையில அவருக்கு கற்றுக் கொடுத்த எல்லாமே பதிஞ்சிருக்கு. அதனால நீ படிப்பு வராதுன்னு கவலைப்படாத. உன் தலைக்குள்ள சின்ன மூளைதானே இருக்குன்னு நினைக்காத. அதுல விஞ்ஞானிக்கான, ஐஐடி மாணவனுக்கான, டாக்டருக்கான எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கான். அப்பா, எனக்கு கொஞ்சம் தைரியம் வருதுப்பா. டேய், ஒரு இறை நம்பிக்கையாளன் இப்படியா பேசுறது? நீ ஆதமுடைய வாரிசு தானே? ஆமாப்பா. அப்ப அல்லாஹ் எல்லா பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவனே கத்து கொடுத்துட்டான் அப்படிங்கறத நம்பு. அப்பா, நான் சொல்றது சரியானு பாருங்க. அல்லாஹ் அனைத்து பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கற்றுக் கொடுத்தான். அதில் நாளைக்கு மனித இனம் கண்டுபிடிக்க போகின்ற கண்டுபிடிப்புக்கு உண்டான அறிவையும் மனித இனத்திற்கு தந்திருக்கிறான். நான் சொல்றது சரியாப்பா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு இந்த காடு கடந்து டவுனுக்கு போய் படிச்சேன். நல்ல மார்க் வாங்கினேன். அல்லாஹுவோட அருளால விவசாய கல்லூரியில சீட்டு கிடைச்சிச்சு. பட்டம் வாங்கி அப்புறம் மண்வள ஆராய்ச்சி மேற்படிப்பு படித்தேன். அது நான் விவசாயம் செய்ய ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்த வறண்ட பூமியில ஒரு மரத்தை நட்டு அதுக்கு நீர் தெளிச்சு அதை சுத்தி முதல்ல தென்னை மட்டைய போட்டு அதுக்கு மேல தென்னங்கீத்த போட்டேன்.
அதை பார்த்து சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? மரத்தை சுத்தி தென்னை மட்டை தென்னங்கீத்த போட்டா மரவேருக்கு தேவையான நீர் எப்பவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, எப்பவாவது பெய்யுற மழை, ராத்திரியில விழுற பனித்துளி, இது மூலம் கிடைக்கிற நீரை மட்டை வாங்கி எப்பவும் ஈரப்பதமா இருக்கும். அந்த ஈரப்பதமான நீர் மரத்துக்கு போதுமானது. சில வருஷத்துல மரம் செழிச்சு வளர்ந்துச்சு. நானும் மட்டைய போட்டு பராமரிச்சுக்கிட்டே இருந்தேன். இதையெல்லாம் கேலியா பார்த்த மக்கள் மரம் செழிச்சு வளர்றத பார்த்து அவங்களும் இதே முறையில மரத்தை வளர்த்தாங்க. இப்போ அல்லாஹ்வோட பேரருளால மழை நல்லா இங்க பெய்யுது. அப்புறம் இந்த பகுதி படிப்படியா நல்ல வளமான காடா மாறிடுச்சு. இதோட புகழ் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருத்தந்தான். அன்னைக்கு எங்க அப்பா திருக்குர்ஆன் வசனம் ஓதி காட்டலனா இந்த காடு உருவாகியே இருக்காது. தாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம். எங்க கிளாஸ்ல சில மக்கு பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லாரும் அறிவாளியா இருக்கணுமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுல தொடங்கின அறிவுத்திறன், அதாவது இன்டெலிஜென்சி, எல்லார்கிட்டையும் நிறைவா பரம்பரையா தொடர்ந்து வருது. இத பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இதுல ஸ்டான்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற சோதனையில சிறுவர்களையும், வெஷ்லர் எனும் சோதனையில பெரியவங்களையும் அறிவுத்திறன் சோதனை செஞ்சப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தவிர மற்றவங்க கிட்ட ஐக்யூ அப்படிங்கிற நுண்ணறிவு சமமா இருக்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே அறிவாளியா இல்லாததுக்கு காரணம் சுற்றுப்புற சூழ்நிலை, ஜாதிய ஒடுக்குமுறை, அதனால ஏற்படுற மனச்சோர்வு, மது அடிமைத்தனம். இதனால தான் அறிவுத்திறன் மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடுது. இது ஆங்கிலத்துல பிஹேவியரல் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் மனித மூளைய மிக அழகா நுட்பமா வடிவமைச்சிருக்கிறான். அது நரம்பு திசுக்களோட தொகுப்பா, அதிக தகவலை சேமிக்கிற கையாளுற திறன் கொண்டதா, உடல் அசைவை கட்டுப்படுத்துற ஆற்றல் கொண்டதா, உடல் உள்ளியக்கத்திற்கு ஆதாரமாகவும் அல்லாஹ் இதை படைச்சிருக்கிறான். தாத்தா, இப்ப புரியுது. குழந்தை பிறக்கும் போதே அதோட மூளையில கம்ப்யூட்டர்ல இருக்கிறது போல பலதரப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்கும். அதையெல்லாம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்ப நான் டாக்டர் ஆகணும்னு படிச்சா அதுக்கான சாஃப்ட்வேர் ஓபன் ஆகி சப்போர்ட் பண்ணும். சரியா தாத்தா? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விவசாய கல்வி சாஃப்ட்வேர் ஓபன் ஆகி சப்போர்ட் செஞ்சதால நீங்க பெரிய விவசாயி ஆகிட்டீங்க. தம்பி, இதுல நீ என்ன புகழக்கூடாது. அல்லாஹ் வழங்கிய ஞானத்தை கொண்டுதான் நான் விவசாயி ஆயிட்டேன். நான் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இதே போலத்தான் அல்லாஹ் தந்த அறிவுனால முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த புகழுக்கு உரியவன் யாரு? எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன். திருக்குர்ஆன் 2:282.